ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஓன் வாய்ஸில் வர்றேன். அது என்ன ஒரு விஷயம்னா, என் ஃப்ரெண்டு கால் பண்ணி ஒரு விஷயம் கேட்டான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சென்னையில் இருக்கேன். நான் சென்னையில் இருக்கிறது அவனுக்கும் தெரியும். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து சென்னையில் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆமாண்டா, சென்னையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். வீடியோலாம் சென்னையிலேருந்து தான் போடுறியா அப்படின்னு கேட்டான். ஆமாண்டா அப்படின்னு. அப்புறம் வந்து நீ பார்க்லேருந்து போடுற மாதிரி தெரியுது. ஆனால் பார்க்கில் வந்து ஒருத்தர் கூட இல்லை. சென்னையில் வந்து இருக்கிற பார்க்கில் ஒருத்தர் கூட இல்லை, நீ மட்டும்தான் இருக்கிற. வில்லேஜில் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் தான் சொன்னேன், நான் வந்து வேலைக்கு போன டைம் தவிர்த்து மீதி இருக்க டைமில் நான் போடுறேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, சென்னையில் பார்க் வந்து பார்த்தோன்னா காலையில் விடிய காலையில் 5 மணிலேருந்து 10 மணி வரையும் தான் ஓப்பனில் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கோ 5 மணிக்கோ ஓப்பன் பண்ணி நைட்டு 8 மணி வரையும் இருக்கும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பார்க்கு. அந்த பார்க்கில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க, க்ளீன் பண்ணுவாங்க டெய்லியும். இந்த மாதிரி எல்லா வேலையும் நடக்கும். அதனால் நீட்டாக இருக்கும், பார்க்கும் பெருசாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த டைமில் வந்து நான் வந்து வேலைக்கு போயிடுவேன். அப்படிங்கிறதுனால ஃப்ரீ டைமில் எனக்கு டைம் கிடைக்கிறப்போ மட்டும்தான் நான் வந்து வீடியோ போட முடியும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில பார்க் சின்ன சின்ன பார்க்லாம் இருக்கும். அதில் வந்து கேட்லாம் லாக் பண்ணி வைக்க மாட்டாங்க. எந்த டைம் வேணால் போகலாம், எந்த டைம் வேணாலும் வரலாம். அந்த மாதிரி பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, அப்படியே கிடக்கும். க்ளீன் பண்ணியெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி பார்க்கு தான் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா, ஒரு மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே இலையெல்லாம் கொட்டி போய் அந்த செடி இதுக்கெல்லாம் வந்து மரத்துக்கெல்லாம் தண்ணியே விடாமல் அப்படியே வச்சுருப்பாங்க பாருங்கள். ஒரு ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே, ஒரு காட்டுக்குள்ளே போன மாதிரி ஃபீல் தான் இருக்கும். சென்னையில் இருக்கிற பார்க்கு மாதிரியே இருக்காது. அதனால தான் அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி பெரிய பெரிய பார்க்கெலாம் இருக்குது. அதெல்லாம் போய் பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்கும். இந்த பாருங்கள், லேடிஸு ஜென்ஸுக்கெல்லாம் வந்து வாக்கிங் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, குழந்தைங்க விளையாடுறதுக்கெலாம் நிறைய விஷயம் வச்சுருப்பாங்க. அது பெரிய பெரிய பார்க்கில். அதுக்கு டைமிங் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் காலைல 10 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி 5 மணி வரையும் பார்க் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க, க்ளோஸில் தான் இருக்கும். இது சின்ன பார்க்குனால இது மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. எனக்கு டைம் கிடைக்கிறப்ப இந்த பார்க் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும் வீட்டு பக்கத்தில். அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை யூஸ் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் வெளியில் பப்ளிக் பிளேஸில் ரோட்டில் அது மாதிரிலாம் வீடியோ போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஓனாக கேமரா ஹேண்டில் பண்ணி நான் எடுக்கிறதுனால என்னால் அது மாதிரி போட முடியல. ஸோ இது மாதிரி நல்ல வீடியோலாம் வரும். கண்டிப்பாக என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ப்ரோ.